Yes. இப்போ சிஸ்டர் விம்லா will pray. சாமனு. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியப்பா, நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த 2024 வருடம் முழுவதும் நீர் எங்களை மட்டுமாக ஜீவனோடு சோத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து இந்த 2025 வருடத்திலும் இந்த 2வது புதன்கிழமை 8ஆம் தேதி நாங்கள் அனைவரும் ஒன்று கூடுவதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்துறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்த தேவன், இந்த நாட்களிலும் இந்த கூடுகையில் நாங்கள் பங்கு கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நீர் நாங்க பங்கு பெற்று நாங்கள் எந்தவித தடை இல்லாமல் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் பங்கு பெற்று நாங்கள் பைபிள் ஸ்டடி மூலமாக இன்னும் நாங்கள் ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்ள நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா, அவங்க ஸ்தோத்திரம் செலுத்துறோம். அதே போல ஆண்டவரே, அடுத்த சிஸ்டரையும் கரத்துல கொடுக்குறோம் ஆண்டவரே. அவங்க குடும்பங்க, அவங்க பிள்ளைங்க குடும்பம் ஒவ்வொரு உங்களுடைய கரத்துல கொடுக்குற ஏசப்பா, நீங்க தொடர்ந்து வழி நடத்துங்க. அவங்களுக்கும் நல்ல ஜீவன் சுகம் பல நீடித்த ஆயுஷ் நாட்களையும் கொடுத்து இந்த பைபிள் ஸ்டடியும் நடக்க கிருபை செய்து ஆண்டவரே, அது எங்களுக்கும் ஆசீர்வாதம் இருக்கும், இன்னும் மற்ற எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருக்கும். நீங்களே அவங்களை தொடர்ந்து எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா, நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம். நன்றியப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளை நாங்க உங்களுடைய கரத்துல கொடுக்குறோம் ஏசப்பா. இது எங்களுக்கு மிகவும் பயனுள்ள இருக்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா, உங்க ஸ்தோத்திரம் செலுத்தும். தொடர்ந்து இந்த நேரத்தை உங்களுடைய கரத்துல கொடுக்குறோம். சகல காரியங்களை நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எந்த இடையூறுகள் ஆண்டவரே, நேச்சுரல் இதுக்கெல்லாம் நேச்சுரலுடைய இயற்கை எது வராம இருப்படி, எந்த சிஸ்டத்துல எந்த ப்ராப்ளம் இல்லாம, கரண்ட் பிரச்சனை எதுவும் இல்லாதவாறு தடையெல்லாம் நீக்கி நாங்க ஆண்டவரே எங்களுக்கு முழுவதிலும் நாங்கள் அதை கவனமாக இருந்த புரிந்து கொள்ள நீங்கள் கிருபை செய்யுமாறு கெஞ்சுகிறோம். சகல காரியங்களை நீங்களே பொறுப்படுத்துங்களுக்குப்பா, வழி நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். Thank you very much sister. Thank you. God bless you. Thank you. நம்ம இன்றைக்கு புது வருடத்துக்குள்ளாக அடியெடுக்கும்படியாய் பெரிய கிருபையை தந்திருக்கிறார். இந்த நாளிலும் நம்ம ரோமருக்கு எழுதின நிருபத்தை தியானிக்க இருக்கிறோம். நான் என்ன யோசிச்சேன்னா, உங்களுக்குள்ள யாருக்காவது ஏதாவது சாட்சி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா? ஒரு 9 இப்போ 7 o'clock 2 minutes இருக்கு. 7:10க்குள்ள நம்மள எல்லாரும் ஒரு 2 minutes எடுத்தோம்னா நம்மளால செய்ய முடியும். நான் சொல்றேன் சிஸ்டர். குட். இயர் 24 முழுக்க கர்த்தருடைய கரம் தாங்கினது. பலவீனத்தில் ஆண்டவர் பலன் தந்தார். சோர்ந்து போன வேளையில எங்களை தேற்றினார். டிசம்பர்ல பெஞ்ச மழையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி வந்துருமோங்கிற ஒரு பயம், அவனுடைய சுத்த கிருபை மட்டும் நீள் இதற்கு மிஞ்சி வராதுன்னு சொல்லி அட நிப்பாட்டிட்டாரு. அதனால கர்த்தர் காத்து கொண்டார். கர்த்தர் ஊழியத்தின் பாதையில் புது புது சர்ச்சஸ கொடுத்தாரு. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். இந்த வரப்போற வருஷம் கூட இன்னும் ஒரு மேகசின்ல ஆர்டிகிள் எழுதுறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அவர் கொடுத்த ஞானம் என்ன எப்படி எழுதன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். கர்த்தர் கரெக்டா ஒரு பாதையை காமிச்சாரு. ஹஸ்பண்ட் நல்ல ஹெல்ப் பண்ணாங்க. அதனால இது வரைக்கும் 1 year ஃபுல்லா எழுதுறதுக்கு உதவி செய்தார். இந்த வருஷத்துல இன்னும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், இன்னும் கிடைக்கிற வாய்ப்பு பயன்படுத்தணும். எல்லாத்துக்கும் மேல இந்த பைபிள் ஸ்டடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். எல்லா துதிகன மகிமை அவருக்கு மட்டுமே. ஆமென். அடுத்தது யாராவது டக்குன்னு சொல்லிட்டோம்னா நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். நான் அந்த நாட்களிலும் கூட அந்த கடந்த வருடம் முழுவதும் ரொம்ப இந்த ஜாயின்ஸ் பெயின்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனாலும் ஆண்டவர் சுத்த கிருபை, சரியான நேரம் சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். எனக்கு ரொம்ப டாக்டர்ஸ் கண்களையும் நல்ல தயவு கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். மட்டுமாக அந்த ஜாயின்ஸ் பெயின்ல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. தொடர்ந்து இடையில எனக்கு நாங்க அங்க எல்லாம் போயிருக்கும் போது என்னால ஜாயின் பண்ண முடியாம போச்சு. ஆனாலும் ஆண்டோடைய சுத்த கிருபை எவ்வளவு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆயுஷ் நாட்களையும் எனக்கு நான் கொரோனால இருந்தப்போ கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டேன். அந்த அளவுல இருந்த ஆண்டவர் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு பலவிதமான சுயனம் பலகீனம் வரும்போதெல்லாம் ஆண்டவர் என்னை தாங்கி வழி நடத்தி இன்னும் வரைக்கும் என்னைய எப்படி தாங்கி நடத்தி கொண்டே வருகிறார். சுத்த கிருபைதான். ஆண்டவர் கோடாகோடி ஸ்தோத்திரம். அதே போல இந்த பைபிள் ஸ்டடி எனக்கு சாந்தி மிஸ் தான் எனக்கு சொன்னாங்க, நீங்க ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து மதுரைக்கு போனாலும்
வெள்ளூர் போனாலும் நான் அதுல இருந்ததுன்னா எப்படி நான் அதை அட்டன் பண்ணிடுவேன். ஆனா சில டைம்ல அதை எனக்கு அட்டன் பண்ண முடியாம போச்சு. ஆண்டோடைய கிருபையினால இன்னும் எனக்கு ரோமர் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் எப்போதும் சொல்லுவேன் ரோமர் கொஞ்சம் டஃபா இருக்குமேன்னு சொல்லுவேன். எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து என்ன என்ன இது பண்றாங்களோ நான் அதை இருந்து தொடர்ந்து பங்கு பெறுவதற்கும் ஆண்டவர் தான் கிருபை செய்யணும். இந்த வருஷத்தையும் நன்மையா நடத்தி தரணும். நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. அந்த வாஞ்சைய கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். இந்த வருஷத்தை தொடர்ந்து நம்ம நிறைய படிக்கலாம். தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. 2024 வருஷம் வந்து எங்களை ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமா நடத்தினாரு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நாங்க டிராவல்ல வந்து எவ்வளவு தூரம் சிரமப்பட்டோம்னு. அதுல இருந்து ஆண்டவர் நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்தாரு. பிறகு இந்த டிசம்பர்ல கூட மறுபடியும் நாங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இருந்தாலும் நாங்க போனாலும் கூட எங்களுக்கு ரொம்ப மேஜரா இல்லாம அதை மைனர் ஆக்கி கொடுத்தாரு. கிறிஸ்துமஸ் நியூ இயர் சர்வீஸ் நைட் சர்வீஸ் எப்படியாவது நான் போயிடும்னு சொல்லி ரொம்ப குளிரா முதல்ல இருந்தது. டிசம்பர்ல எப்படி 1ஆம் தேதி வரைக்கும் குளிரே இருக்கக்கூடாதுப்பா நான் ப்ரேயர் பண்ணேன். என் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வந்து 1ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப பனி இல்லாம பாதுகாத்து நைட் சர்வீஸ் போக முடிய வச்சார். அது உண்மையிலேயே நான் பண்ண ப்ரேயர் தான் நான் விசுவாசிக்கிறேன். ஆனா 2ஆம் தேதியில இருந்து இங்க நல்ல பனி வந்தது. அப்புறம் 2 பேருமே ரொம்ப சிக்கானோம். ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனோம். இருந்தாலும் கூட எனக்கு நேரத்தெல்லாம் நோஸ்ல வந்து பிளட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவு 2 டேஸா என்னால எழும்ப முடியாம படுக்கையாத இருந்தேன். அப்புறம் பக்கத்துல போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டேன். அப்புறம் கடவுள் கிருபையினால இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவு எழும்பி நான் நார்மலா என் வேலை செய்யற அளவு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதுக்கு வந்து நான் உள்ளத்தின் ஆழத்துல நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் இந்த பைபிள் ஸ்டடியும் போன வருஷம் நான் மேக்சிமம் நான் வெளியிடத்துல இருந்தாலும் கூட அட்டன் பண்ண முடியா வச்சார். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. ஆனி சிஸ்டர் நான் டெய்லி நினைப்பேன். மார்னிங் வந்து அவங்க கண்டிப்பா எனக்கு வந்து அவங்களுடைய ஆரம்பத்துல தெரியறதுனால இன்னைக்கு கூட என் மகிட்ட வந்து அவங்க விஷயமா நான் ஷேர் பண்ணேன். அந்த அளவுக்கு அவங்களுடைய இது வந்து எனக்கு வந்து ரொம்ப இதா இருந்தது. அப்புறம் எங்க சர்ச்சில் வந்து இப்போ 20 பேர் எழுதி ஹிந்துஸ் அறியாதவங்களுக்காக ஜெபிக்க சொல்லி எங்க இதுல இந்த ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. நான் அதை 20 பேர் எழுதி நான் ப்ரேயர் பண்ணி அவங்கள ஓரளவு நடத்துறதுக்கும் ஆண்டவர் வந்து இப்போ ஆண்டவருடைய இதை வந்து சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பை வெளியிலலாம் எங்கேயுமே போறது இல்லை. நான் வீடு தான், இந்த ஆன்லைன் ப்ரேயர் தான். இருந்தாலும் ஆண்டவர் வந்து ஹிந்துஸ் மத்தியில இன்னைக்கு அவங்களே ஒருத்தங்க சிரமத்தை சொல்லும் போது நான் அந்த பிள்ளைக்காக நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆண்டவர் என்ன எடுத்து பயன்படுத்துறாரு. இந்த வருஷம் என்ன இன்னும் அதிகமா வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார்னு நான் கடவுளுக்குள்ள விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியை விடாம கேட்கணும். இது அதிக பிரயோஜனமா இருக்கு. இந்த ஃபெலோஷிப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த பெரிய தயவுக்காக கோடாகுடி சோஸ்திரம். தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபிப்போம். நாங்க எல்லாரும் ஜெபிப்போம். உங்களுக்கு சீக்கிரம் நல்ல சுகம் வரும். உங்களுக்கும் சரி, அவரு பிரதருக்கும் சரி. பரவாயில்ல, இதை மத்தியிலே நீங்க வந்து அட்டென்ட் பண்றீங்க. அதுக்காக கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். சான்சி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2024 வருஷம் அக்டோபர் மாசம் 11ஆம் தேதி நான் கிச்சன்ல சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ பாத்திரம் கழுவுறதுக்காக சிங்க் பக்கம் வரும்போது திடீர்னு எனக்கு பின்னாடி இருந்து அப்படியே தீ எரியிற மாதிரி பயங்கர ஹீட்டா இருந்தது. டக்குன்னு திரும்பி பார்க்க சேரிய எடுத்து பார்க்கும்போது பின்னாடி இருக்கிற முந்தானியில வந்து தீ எரியுது, ஃபுல்லா எரியுது. டக்குன்னு சேரிய எடுத்து கீழே போட்டு மிதிச்சு இது பண்ணேன். கடவுளுடைய கிருபை, நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியல, ஆடி போயிட்டேன். ஏன்னா தீ எரியுது, முடி ஒண்ணுமே கருகல. சரி, முந்தாணி ஃபுல்லா இதாயிடுச்சு. அது எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் அந்த தாக்கம், மனசுக்குள்ள ஒரு பயம், ஒரு அதிர்ச்சி. இது எப்படி நடந்தது அப்படின்னே தெரியல. ஆனாலும் கிருபையா கடவுள் வந்து என்னுடைய உயிரை, சரீரத்தை ஒரு இது கூட சேதம் இல்லாம பாதுகாத்துக்கிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் டிசம்பர் மாசம் என்னால மீட்டிங் அட்டன் பண்ண முடியல. காரணம், பேர பிள்ளைகள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. செல்ல வந்து கையில இருந்ததுனால எதுவுமே பண்ண முடியல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா சரி அப்படின்னு அவங்க டிசம்பர் 1ஆம் தேதி வந்துட்டு 27ஆம் தேதி போனாங்க. அதனால அட்டன் பண்ண முடியல. இன்னைக்கே கடவுள் அட்டன் பண்ண கிருபை கொடுத்திருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நான்
அட்டன் பண்றதுக்கு கடவுள் உதவி செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு நாம பரிசுத்தப்படுவதாக. எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து கர்த்தர் நம்மை காத்திருக்கிறார். அது நீங்க நமக்கு நம்ம இதுக்காக நிறைய ஆபத்துகளுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆனா நம்ம ஜெபிக்காத போதிலும் கர்த்தர் நம்மை அவ்வளவு அருமையா காத்துக்கிட்டாருல. பாதுகாப்பு கொடுக்கிற தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். அவர் அப்படியாக நம்மை காக்கிற தேவன். இதே விதமா தான் எனக்கும் டிசம்பர் 26 நான் பேங்க்குக்கு போக வேண்டியதா இருந்தது. என்னுடைய மகனோட பேரப்பிள்ளையோட தான் போயிருந்தேன். போயிட்டு முடிச்சு திரும்பி வரும்போது அங்க அந்த பேங்க்ல ஒரு சின்ன ஸ்லோப் இருக்கும். அதுல இந்த பேர எங்கேயோ ஓடுறான், அவனை பிடிக்க இப்படி கைய நீட்டுனேன், அப்படியே ட்ரிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். நான் எனக்கு ஃபால் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா உள்ள மெஷின் இருக்கு, ஹார்ட்டுக்கு அந்த பேஸ் மேக்கர் வச்சிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு நான் விழுந்திருந்தேன்னா பெரிய பாதிப்பா இருந்திருக்கும், ஃப்ரண்ட்ல விழுந்திருந்தாலும் பெரிய பாதிப்பா இருக்கும். கிருபையா ரைட் சைட்ல கை கூட எல்போ ஊன கூட இல்லாம ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்தார். தலை கீழே படாம ஏஞ்சல் மாதிரி அங்க ஒரு பையன், யாருன்னே தெரியாது எனக்கு, ஒரு தூதன் மாதிரி என் தலைய அம்மா அம்மா அம்மான்னு அவன் பிடிச்சான். இவன் சத்தம் போடுறத பார்த்தா என் மகனே கண்டுபிடிச்சான் நான் கீழே விழுந்திருக்கேனே. நான் முன்னால போயிட்டு இருக்கான், அவனுக்கே தெரியாது. அப்புறம் என்னை தூக்குனாங்க. கடவுள் கிருபையில எந்த பெரிய வலியும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே உட்கார்ந்தா எந்திரிச்சா, இப்ப சர்ச்சுக்கெல்லாம் போனா, அப்புறம் நம்ம குனிஞ்சா அதில் கொஞ்சம் அந்த பெயின் இருந்தது. ஆனா பேரபிளா இருந்துச்சு. இன்னைய திங்கக்கிழமையில இருந்து ஸ்டடி இருக்கு. கடவுள் கிருபையில சுத்தமா எனக்கு அந்த இடத்துல எந்த வலியும் இல்லாம டோட்டலி ரிலீவ்ட். ஸோ ஆல் க்ளோரி டு அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருக்கு நம்ம 91ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிக்கிற அத்தனை பாதுகாப்பையும் அவர் அப்படியே நமக்கு உரித்தாக்குகிறார். நாம ஜெபித்த போதும் செய்கிறார், ஜெபிக்காத போதும் செய்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் கண் அசைறதே இல்லை. அவர் நம்ம மேலேயே கண்ணா இருக்கார். நீதிமான்களின் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறதுங்கிற வார்த்தைக்குப்படி அவர் நாம என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னு அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்பப்போ நமக்கு உரிய பாதுகாப்பை தராரு. எப்பவுமே எனக்கு அந்த ஒரே வசனம் தான், ஏசாயா 41:10. அதுல நம்ம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, பயப்படாதே நான் உன் தேவன், திகையாதே. நான் சொல்றேன், கரெக்டா சொல்றேன். 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அது அப்படியே எனக்கு நிறைவேற்றி கொடுத்தார். இதுதான் எனக்கு எப்பவுமே டிஃபிகல்ட்டான டைம்ல எல்லாம் இந்த வசனம் தான் வரும். நான் முதலே சொல்லியிருக்கேன், இந்த வசனத்தை எனக்கு ஒரு லேப் டெக்னீஷியன் சொன்னார். நான் ரொம்ப அந்த அன்எக்ஸ்பெக்டடா 2020 or 22 தெரியல, எக்ஸாக்டா தெரியல, அந்த டைம் நான் போய் ஒரு டீஹைட்ரேஷன் மாதிரி எனக்கு ஆந்திராக்கெல்லாம் போயிட்டு வரும்போது, அதனால அப்படி இருந்த சமயத்துல அந்த லேப் டெக்னீஷியன் எங்களை பார்த்த உடனே, நீங்க ஜெபிக்கிறவங்களா, ஏசாயா 41:10 தாமா, கவலைப்படாதீங்க என்றார். உடனே எங்க வீட்டுல அவரு கிடுகிடுன்னு வசனத்தை சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு எனக்கு ஒரு பெரிய ஆறுதல், எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஏன் எனக்கு என்னன்னா அப்படின்னா, அப்போ அந்த வருஷம் ஏன் திடீர்னு ரொம்ப சடன், அதனால எதனால அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. ஆனா அவர் சொன்ன பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த வசனத்தின்படி கர்த்தர் காத்து கொண்டார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் காத்து கொண்டே வருகிறார். தொடர்ந்து பல பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் கூட இருந்து காத்து வருகிறார். ஸோ கர்த்தரை நாமும் மகிமைப்படுவதாக. ரொம்ப சந்தோஷமான நேரம். நம்ம தொடர்ந்து நம்முடைய ஸ்டடிக்குள்ள போகலாம். இன்றைய நாள்ல நான் சொன்ன விதமாக அந்த ரோமர் 14ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம்.
ஒவ்வொரு அதிகாரமுமே ரோமர் நிருபத்துல விசேஷமான அதிகாரங்கள், ஒவ்வொன்றிலும் அதிக ஆழமான சத்தியங்கள், ஆழமான கிறிஸ்தவ கோட்பாடுகளை பவுல் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே வருகிறார். இந்த 14ஆம் அதிகாரத்துல அவர் என்ன பேசுறாரு, எதை பற்றி பேசுகிறாருன்னு பார்த்தா, ஒரு கிறிஸ்டியனுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம், கிறிஸ்டியன் லிபர்ட்டி. ஒரு கிறிஸ்டியன் லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா, அதுல எந்த விதமான ஒரு என்ன சொல்வது, டிசிப்ளின் இருக்கு. ஆனா ஒரு லிமிட்டேஷன் அல்லது கட்டுப்பாடு அல்லது ஒரு ஆப்ளிகேஷன் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. we are only obliged by love. அந்த அன்பினாலே நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கடன் பட்டிருக்கிறவர்களா இருக்கிறோம். அன்பினாலே கிறிஸ்துவுக்கு நாம் சேவை செய்கிறவர்களா இருக்கிறோம். அன்பினாலே நாம் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்களா இருக்கிறோமே ஒழிய வேற கட்டுப்பாடு இப்படி செய்தாதான் அப்படின்னு எல்லாம் நமக்கு எந்த விதமான ஒரு ஒரு பைண்டிங் கிடையாது. அதே போல நமக்கு ரிச்சுவல்ஸும் கிடையாது. இந்த மாதிரி இப்படி எல்லாம் செய்யணும், இப்படி எல்லாம் ஒன்னு ஒவ்வொரு விதமா செய்ய. கிறிஸ்துமஸே எடுத்துக்கோங்களேன், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கிறிஸ்துமஸை நம்ம செலிப்ரேட் பண்றோம். இப்போ மற்ற இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பண்டிகைன்னா அது ஒரு விதமா தான் செய்வாங்க. இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் செய்யணும், இந்த மாதிரி குளிச்சுட்டு வரணும், இப்படி எல்லாம் பண்ணணும், என்னென்னமோ அவங்களுக்கு கூட ஒழுங்குகள் உண்டு. நமக்கு அந்த மாதிரி ஒழுங்குன்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்க பாரம்பரியம். நமக்கு அந்த விதமான ஒரு பாரம்பரியங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது. God has given us the full freedom. அதுக்கு பேரு தான் கிறிஸ்டியன் லிபர்ட்டி. இந்த லிபர்ட்டியை பற்றி தான் இந்த 14ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆனா இதுல நம்ம ரொம்ப ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, நம்ம எதையும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அவர் கொடுத்திருக்கிற அந்த ஃப்ரீடத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்ததா எதுலெல்லாம் நம்ம சுதந்திரமா இருக்கணும், எதுலெல்லாம் நாம அவருக்கு கீழ்ப்படியணுங்கிறதும் நாமே அதை அறிந்து கொள்ளும்படியான ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட் நமக்கு தந்திருக்கிறார். செயின்ட் அகஸ்டின், த லீடர் ஆஃப் த சர்ச், அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இன் எசென்ஷியல்ஸ் யூனிட்டி அப்படின்னா முக்கியமான அடிப்படை சத்தியங்கள், ரட்சிப்பு, பரிசுத்தம், நித்திய ஜீவன், ஊழியம், இதுல எல்லாம் நமக்கு என்ன இருக்கணும், நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும். அதான் இன் எசென்ஷியல்ஸ் யூனிட்டி, இன் நான் எசென்ஷியல்ஸ் லிபர்ட்டி. இப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நாம் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் அமைத்துக்கொள்ளும். இப்ப அமெரிக்கால இருக்கிறவங்க வேற மாதிரி இருப்பாங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க வேற மாதிரி இருப்பாங்க, இந்தியாவிலே நீங்க வேற மாதிரி இருப்பீங்க, நான் வேற மாதிரி இருப்பேன். ஸோ நான் எசென்ஷியல்ஸ் லிபர்ட்டி. ஆனா அடிப்படை சத்தியங்கள், கோட்பாடுகள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள், நாம் செய்கிற ஊழியங்கள், நாம் விசுவாசிக்கிற விசுவாச பிரமாணங்கள், ஞான ஸ்நானங்கள், இதுல எல்லாம் நமக்குள்ள என்ன இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும். ஃபைனலா எல்லாமே முடிவு எதுல இருக்கும், இன் ஆல் சேரிட்டி. கிறிஸ்தவம்னாலே மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள், கம்பேஷனேட் பீப்புள், மனதுருக்கம் உள்ளவர்கள், உதவி செய்கிறதுக்கு முந்திக் கொள்கிறவர்கள், கனம் பண்ணுகிறதுக்கு முந்திக் கொள்கிறவர்கள். ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல, ஒரு கம்பெனியில கிறிஸ்டியன்ஸ் இருந்தாலே அவங்க தனியா தெரிவாங்க. அவங்களுடைய நடைமுறை பாவனைகள் எல்லாமே மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமா இருக்கும். they will be perfect in all their behavior. இப்போ தானியல் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான். அவர் அந்த ஒரு புறஜாதியான ஒரு நாட்டுல ராஜாக்கு நெக்ஸ்ட் பொசிஷன்ல இருந்தா கூட அவர் அந்த ஒரு இம்பாக்ட அந்த ராஜா மேலேயும் அந்த ஒர்க்கர்ஸ் மேலேயும் அந்த ஜனங்கள் மேலேயும் ஏற்படுத்தி இருந்தார். இதுக்காக அவர் ஒன்றும் புதுசா எதையும் செய்யல. ஈவாஸ் வழக்கம் போல அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார், வழக்கம் போல அவர் தன் வேலைகளை செய்கிறவராய் இருந்தார். ஆனா அவருடைய வாழ்க்கை ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நாமும் நம்மையும் வாழும்படியாக, நாம் மற்றவர்களுக்கு வாழ சொல்லி கொடுக்கும்படியாக பவுல் விரும்புகிறார். இந்த 14ஆம் அதிகாரம் எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நமக்கு தான் எழுதியிருக்கிறார், பிலீவர்ஸ்க்கு தான் எழுதுறாரு. அன்றைக்கு அவர் ரோம்ல இருந்த பிலீவர்ஸ்க்கு எழுதினாரு, இது இன்றைக்கும் நமக்கு பொருந்தும். எதற்கு, ஒரு நல்ல மெச்சூரிட்டியும் யூனிட்டியும் கிறிஸ்துவின்
சரீரத்துல அங்கமாகி இருக்கிற நாம் நமக்குள்ள இப்படி ஒரு ஒருமைப்பாடு இருக்கிறதற்காக இந்த அதிகாரத்தை அவர் எழுதியிருக்கிறார். இந்த 14, 15 இரண்டுமே இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு தான் அவர் எழுதியிருக்கிறார். ஜான் மெக்கார்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய லீடிங் பைபிள் டீச்சர். அவர் என்ன சொல்றாருன்னா, முதல் 12 வசனங்கள், இந்த ரோமன்ஸ் 14ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள் எதை முக்கியப்படுத்துதுன்னு சொன்னா, நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாம ஏற்றுக்கொள்ளணும். இப்போ அழகா விமலா அவங்க சிஸ்டர் சொன்னாங்க, இந்த ஃபெலோஷிப், விமலா சொன்னாங்களா ரீடா சொன்னாங்களா தெரியல, பட் சம்படி யூஸ் திஸ் டர்ம். இந்த ஃபெலோஷிப் இது ஒரு ஐக்கியம். இது ஒரு சும்மா நம்ம போகிற ஒரு இது கிடையாது. We are bound by Christ's love and we are responsible to each other, accountable to each other. We are to pray for each other. We are to love each other. இப்படி ஒரு உறவு நமக்குள்ளாக இந்த ஸ்டடி டைம் மூலமாக கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். அதுதான் this is that fellowship. அப்போ நாம எப்படி ஒருத்தர் ஏற்றுக்கொள்றோம்? We are so different. All of us are different. நம்ம 5 பேர் இருக்கிறோம். 5 பேரும் 5 விரல் மாதிரி இருக்கிறோம். வித்தியாசமா தான் இருக்கிறோம். ஆனா 5 பேரும் அவசியம். 5 பேரும் சேர்ந்து நிறைய காரியங்களை செய்ய முடியும். சோ நம்ம ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளணும். இப்ப எங்க டிபார்ட்மெண்ட்ல நாங்க இருக்கும்போது ஒருத்தர் அடிக்கடி சிக்காயிருவாங்க. அப்ப அவங்க எங்க ஹெச்ஓடி சொல்லுவாங்க, மற்ற டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒர்க் எல்லாம் நாங்க ஷேர் பண்ணி செய்யணுமா. அதனால நான் எல்லாரையும் விட சின்னதா இருக்கிறதுனால நான் ரொம்ப கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா அவங்க அதனால என்ன ஆகும்னா, எனக்கு தான் நிறைய வேலை கிடைக்கும், நிறைய வேலை செய்ய வைப்பாங்க. மற்றவங்க பெரியவங்க அவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப பாரு இவங்க இப்படியே பண்ணா நாம என்ன பண்றது, எத்தனை நாள் பொறுத்துக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த ஹெச்ஓடி சொல்லுவாங்க, இப்ப நமக்கு 5 விரல் இருக்கு, அதுல சின்ன விரல் கொஞ்சம் வீக்கு தான், அதால இப்ப தனியா எதையுமே செய்ய முடியாது, ஆனா அதுக்காக அது ஒதுக்கிட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நான் கிறிஸ்டியன், ஆனா அவங்களுக்கு அந்த ஒரு மேனேஜரியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிஃப்ட் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அவங்க அப்படி அதை சொல்லுவாங்க. அது எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். அது போல நம்ம இங்கேயும் நம்ம ஒருவரை ஒருவர் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு உறவு முறை 2 இருக்கிறது. ஒன்று வெர்டிக்கல், இன்னொன்னு ஹரிசான்டல். நம்ம கடவுளோடு வைத்திருக்கிற உறவும் மனிதரோடு இருக்கிற உறவும், இததான் ஆண்டவர் எல்லாவற்றிலும் பார்க்கிறார். இது மாத்திரம் சரியா இருந்து இது சரியில்லைன்னா ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது 2ம் சரியா இருக்கணும். அப்போ அந்த கடவுளோடு இருக்கிற உறவு, நம்ம கடவுளோடு சரியான உறவுல இருந்தா இந்த உறவு நமக்கு சுலபமாய் இருக்கும். நம்மை அவர் ஏன் நம்ம மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளணும்னா, நம்மை அவர் ஏற்றுக்கொள்கிறார். God receives us. நம்முடைய எல்லா குறைபாடுகளோடு கூட கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நீ எல்லாம் சரியாயிட்டு வான்னு ஒரு நாள் சொல்றது இல்ல. நாம் இருக்கிற விதமா போனா அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். The Lord sustains us. நம்மை நிலைநிறுத்துகிறார். The Lord is sovereign to each of us. நம்ம எல்லாருக்கும் அவரே ஆளுகை செய்கிற தேவன். And the Lord alone can judge us. இந்த பாயிண்ட் தான் இந்த அதிகாரத்துல அதிகமா சொல்றாரு. We are not to judge each other. நிறைய குவிக்கா நம்ம செய்யற தப்பு என்னன்னா, நிறைய சமயங்கள்ல நம்ம என்ன பண்ணிடுறோம், மற்றவர்களை நாம ஜட்ஜ் பண்ணிடுறோம். அவங்க அப்படித்தான், இவங்க இப்படித்தான், இவங்க தான் இது பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் இது பண்ணியிருப்பாங்க. குவிக் டு ஜட்ஜ், அப்புறம் குவிக் டு கண்டெம். பட் காட் நெவர் டஸ். ஸோ இந்த உறவு, அதனாலதான் இந்த உறவு நமக்கு சரியா இருக்கணும். இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளணும். அதை நாம் இந்த ஹரிசான்டலா நாம் அதை அபியாசிக்கணும். 13-23 வருஷங்கள்ல என்ன பாக்குறோம்னா, பில்ட் அப் ஒன் அனதர் வித்அவுட் அஃபெண்டிங். அதனால அவங்க கொஞ்சம் தவறு செய்யறவங்களா, குறைவா இருக்கிறவங்க இந்த ஹரிசான்டல் உறவுல இருந்தாங்கன்னா அப்படியே நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா we are accountable. அதனால நம்ம என்ன செய்யணும், அவர்களையும் தட்டி தேற்றி சரியான பாதையில நாம
கொண்டு வர அழைக்கப்படுகிறோம். இதுதான் நம்முடைய உறவு முறைகள். ஸோ the Christian liberty exists in the relationship of between God and man. சரி, இது ரோமன்ஸ் அவுட்லைன், இது இப்ப தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வசனம், முதல் வசனம். இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இந்த வசனங்கள்லாம். அதனால ரொம்ப நமக்கு எக்ஸ்பிளனேஷன் இந்த அதிகாரத்துல தேவைப்படாது. பாருங்க, முதல்ல விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள். அவன் விசுவாசத்துல குன்றி இருக்கிறான்னு அவனை கைவிட்டுறாதீங்க. குடும்பத்திலேயே கூட அவன் இன்னும் ரட்சிக்கப்படல, அவன் இன்னும் பாவத்திலேயே இருக்கிறான், அவன் கோயிலுக்கெல்லாம் வரான், அவன் இன்னும் மனம் திரும்பல. அப்படிப்பட்டவனை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அவனை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். அவனுக்கு அவன் சரியான கடவுளுடைய அறிவு இல்லாததினாலே, வேதத்தை பற்றி அவன் சரியா படிக்காததுனால, ரட்சிப்புக்குள்ள அவன் முழுமையா வராததுனால கடவுளுடைய அன்பையே அவனுக்கு சரியா தெரியாது. அதனால அவனுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும், அவன் நிறைய கேள்விகள் கேட்பான். சில சமயம் அவன் அவனா ஒரு முடிவு எடுத்து அவன் செய்வான். குடும்பத்திலேயே நாம் இப்படி பார்க்கிறோம். ஒரு சில நம்முடைய குடும்ப மெம்பர்ஸ் இப்படி இருக்காங்க. அதனால நம்ம வீட்டுக்கு வர்றவங்க, நம்முடைய உறவினர்கள் அப்படி இருப்பாங்க. அவங்கள நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, குற்றமாய் நிர்ணயிக்க கூடாது. we should never judge them, we should never condemn them. இவன்லாம் எப்ப போய் பரலோகத்துக்கு வர போறான், இவன்லாம் வரவே மாட்டான் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துட கூடாது. எவ்ரி சோல் இஸ் இம்பார்ட்டன்ட். மனம் திரும்புகிற ஒவ்வொரு பாவியின் நிமித்தமும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஏஞ்சல்ஸ் எல்லாரும் நாம எப்பவுமே அப்படி ஒரு காட்சியை நம்ம ஞாபகத்துல வைக்கணும். திரளான ஏஞ்சல்ஸ் உள்ள படம் நம்ம பாக்குறோம். கர்த்தர் வரும்போது அப்படி எல்லாரோடையும் சேர்ந்து வருவார்ல, அப்படிதான் அவர் அங்க பரலோகத்திலயும் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அந்த சமயத்துல இருக்கிற அத்தனை ஏஞ்சல்ஸும் அப்படியே கியூரியஸா அந்த உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் ஒருத்தரை பார்க்க மாட்டாங்க, பட் எல்லாரும் இந்த உலகத்துல நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சோ நம்ம அவங்கள எவ்வளவு தூரம் கனப்படுத்துறோம், எவ்வளவு தூரம் நவீனப்படுத்துறோம், இந்த மக்களை என்ன செய்யறோம்னு எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ we should never condemn anybody. அது ஃபர்ஸ்ட் லெசன். அடுத்ததான் இந்த சாப்பாட்டுனால பெரிய பிரச்சனை. அன்னைக்கு பவுல் இருந்த அந்த ரோமன் கல்ச்சர்ல எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் நியாயப்பிரமாணத்துல எல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அது எல்லாத்தினாலையும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கன்ஃபியூஷன். அதனால என்ன செய்யறாங்கன்னா, சிலர் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் பெஸ்ட்ங்கிறாங்க, சிலர் நான் வெஜிடேரியன் ஃபுட் தான் பெஸ்ட்ங்கிறாங்க. இதெல்லாம் அமங் த பிலீவர்ஸ், இதெல்லாம் பிலீவர்ஸ்குள்ள. உலகத்துல இருக்கு, இன்னைக்கே அப்படிதான் இருக்கு. உலகத்துல நிறைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, நான் வெஜிடேரியன் இஸ் நாட் குட், வெஜிடேரியன் தான் குட்னு சொல்றவங்க உண்டு. பட் இதே நீங்க அன்னைக்கு இருந்த இந்த ரோமன் ஜூயிஷ் பிலீவர்ஸ்குள்ளேயே, இந்த கிறிஸ்டியன்ஸ்குள்ளேயே இந்த மாதிரி இருந்தது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம்னு நம்புறான். அவனுக்கு இது தப்பு, இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுலாம் கிடையாது, எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு அவன். நம்ம நிறைய பேர் நாம கூட அப்படிதான் இருக்கோம் இல்லையா, ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நம்ம எதையுமே சாப்பிடலாம். ஆனா பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். அவனுக்கு அவனுடைய நம்பிக்கையே குறைவு, அவனுடைய விசுவாசமே குறைவு. அது அவன் நம்ம லெவலுக்கே வரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுதான் அக்செப்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அவன் லெவல்ல அவன் விசுவாசம் அவ்வளவுதான். அதனால அவன் என்ன சாப்பிட்றான், அவனுக்கு தோணுது, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாதான் சரி, நான் நான்வெஜ் எல்லாம் தொட மாட்டேன். அப்ப நம்ம இங்க என்ன தேர்ட் வேர்ட்ஸ்ல பாக்குறோம், புசிக்கிறவன் புசியாது இருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. நான்வெஜ் சாப்பிடாதவனை பார்த்து அவன் ஏதோ ஒண்ணு புரியாதவன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அதே போல புசியாது இருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக, தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த பிரின்சிபிள் அப்ளை பண்ணோம்னா நம்ம யாரையும் அக்செப்ட் பண்ணிக்கிட முடியும். கர்த்தரே ஏற்றுக்கொள்கிறார், கர்த்தரே மன்னிக்கிறார்,
கர்த்தரே அவனை ரட்சித்திருக்கார். நாம யாரு? இந்த மாதிரி நம்மை நாமே அதை அப்படி யோசிக்கும் போது நாம அவரை என்ன செய்ய முடியாது, ஒருத்தரையும் குற்றப்படுத்த முடியாது. நம்மகிட்ட ஒரு பெரிய ஹேபிட் என்னன்னா, அவங்களுடைய பழையதெல்லாம் நம்ம சொல்லி பார்ப்போம், நினைச்சு பார்ப்போம். அதனால நம்ம அவங்கள்ட்ட நெருங்க மாட்டோம். ஆனா கர்த்தரே அதையெல்லாம் நினைக்காத தேவன், அதெல்லாம் தூக்கி முதுகுக்கு பின்னால போட்டாரு. அப்ப நாம போய் அதை நினைச்சிட்டு அவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, பழகிறதோ அவங்கள குற்றப்படுத்துறதோ தப்பு. இட் இஸ் a sin. We are not supposed to do that. அது இந்த புதிய வருஷத்துல நம்ம அப்படியாக அதை ஏற்றுக்கொள்வோம். மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. இங்க வேலைக்காரன்னு சொல்லும்போது இட் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு ஸ்லேவ்ஸ், மாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்லேவ்ஸ். ஸ்லேவ்ஸ் நிறைய மாஸ்டர்ஸ்க்கு சில்ட்ரன் மாதிரி, ஓன் சன்ஸ் மாதிரி வீட்டிலேயே வளர்ந்தவங்களா இருப்பாங்க. அப்ப அவனுக்கு எல்லா உத்தரவாதமும் மாஸ்டர் பொறுத்தது. அவனை பற்றி நாம என்ன செய்யக்கூடாது, பேச. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறோம். இன்னும் ஒரு வாரத்திலேயே அவன் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானா தேவன் அவனை நிலைநிறுத்திடுவார். அப்ப நாம செஞ்ச தப்பு பாவம். அதனாலதான் யாரையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, எப்பவுமே குற்றப்படுத்தவோ அவர்களை கண்டம் பண்ணவோ ஜட்ஜ் பண்ணவோ கூடாது. இதனால ஒருத்தரை நாம வெறுக்கவும் கூடாது. இதத்தான் இந்த வசனங்கள் எல்லாம் நாம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, யாராவது குயிக்கா எடுத்தீங்கன்னா வசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருடைய விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. ஐம் சாரி, அது 12ஆம் அதிகாரம் இல்லையா? 11ஆம் அதிகாரம் 7-9. அதான் அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று என்னுடைய சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, அப்படி அல்ல, தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றும் ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன். 2ஆம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிற்று. அருமையா எஸ், போதும். அதாவது கொர்நேலியோ வீட்டுக்கு போகணும். கொர்நேலியோ ஒரு புறஜாதியான். பேதர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஜூ. அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு, ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. அதற்கு அப்புறம்தான் இது நடக்குது. அப்ப அந்த சமயத்துல கூட இன்னும் இந்த ஒரு பிடியிலிருந்து அவர் விடுபடல. இதுதான் கிறிஸ்டியன் லிபர்ட்டி. அந்த ஒரு விடுதலையை அவர் இன்னும் அனுபவிக்கல. அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த யூதருக்கு மாத்திரம் அவரு பிரசங்கிக்கணும், யூதருக்கு தான் பேசணும், யூதரோட தான் சாப்பிடணும், யூதரோட தான் பழகணும் அப்படின்னு அவருடைய எண்ணம். புறஜாதியாரெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை அவங்க பெற முடியாது, நம்ம அவங்களோட பழகக்கூடாதுன்னு அவருடைய எண்ணம். ஆனா அவருக்கு அந்த எண்ணத்தை மாற்றணும்னு சொல்லிதான் கொர்நேலியோ வீட்டுக்கு பேதுருவை அனுப்புறாரு. கொர்நேலியோ ஒரு ரோமன் சோல்ஜர், ரோமன் செஞ்சுரியன். இப்ப அதனால அவரு ஒரு சொப்பனத்தை அவருக்கு கொடுக்குறாரு. அதுல எல்லாம் துப்பட்டியில தீட்டான காரியங்கள் எல்லாம் இருக்கு. அதாவது மிருகங்கள் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்குல்ல, அந்த வெறி குழம்பு அது இதுன்னு சொல்லியிருக்குல்ல, அந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் அதுல காமிச்சு இதையெல்லாம் அடித்து பூசி, உதாரணமா பன்றி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அப்போ சொல்லியிருந்தது. ஆனா பேதுருக்கு சொல்லி இப்ப பேதுரு என்ன பண்றாரு, ஐயோ ஆண்டவரே நான் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் சொல்றேன், தேவன் பரிசுத்தமாக்கினதை நீ தீட்டாய் எண்ணாதே. இதுதான் நமக்கும் இருக்கிற பாடம். இது சாப்பாடு மனுஷரையுமே நாம அப்படித்தான், யாரையுமே கர்த்தர் மன்னிச்சிட்டவங்கள நாம என்ன செய்ய முடியாது, அவங்கள குற்றவாளியா தீர்க்கறதுக்கு நமக்கு எந்த ரைட்டும் கிடையாது. ஏன்னா நாம யாரு, நாமே குற்றவாளிகள். நம்மையே ஆண்டவர் மன்னித்து ஏற்றிருக்கிறாரு. இப்ப நாம இன்னொருத்தரை பார்த்துட்டு குற்றவாளின்னு சொல்றதுக்கு என்ன ரைட் இருக்கு?
எந்த ரைட்டுமே கிடையாது. சோ அதுதான் இவர் ரொம்ப இங்க விவரிச்சு சொல்றார். ஸோ டோன்ட் டிஸ்பைஸ் ஒன் அனதர், டோன்ட் ஜட்ஜ் ஒன் அனதர். இதெல்லாம் எதனால வரும்னா வேதத்தை சரியாய் அறியாததினாலே, லேக் ஆஃப் நாலேஜ். இதனாலதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். நம் கர்த்தருடைய வார்த்தைகளை சரியாய் தியானிப்போமானால், அதை நன்றாய் படிப்போமானால் நமக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் வராது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுது? நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம் அப்படின்னு பவுல் அந்த கொரிந்திய மக்களுக்கு சொல்றாரு. இந்த அப்ரோச் தான் நமக்கும் இருக்கணும். யாருக்கு முன்னால ரைச்சியஸா நான் ஒரு பரிசுத்தவான்னு நம்ம காட்டிக்கொள்ள கூடாது. செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் வரவே கூடாது. We are given righteousness only through God. We have gained righteousness only through God. நம்முடைய நீதியான நடக்கையினால நமக்கு அந்த கிறிஸ்துவின் நீதி நமக்கு கிடையாது. கிறிஸ்துவின் நீதி நமக்கு அவர் மூலமாய், அவருடைய ரத்தத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம மற்றவங்க முன்னால நம்ம பெரிய பரிசுத்தவான் மாதிரி நாம என்ன செய்யக்கூடாது, நடந்துக்கூடாது. நல்ல ரொம்ப சுலபமா நாம என்ன செஞ்சிடலாம், மற்றவர்களை அந்த மாதிரி ஒரு மட்டம் தட்டிடலாம். ரொம்ப சுலபமா மற்றவங்களை ஒரு மாதிரி குற்றவாளிகள் ஆக்கிடலாம். நான் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நாம செயல்பட்டு விட முடியும். ஆனா அப்படி செயல்பட்டு விட கூடாது. We are not supposed to do it. அது அடுத்தவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணும், அடுத்தவங்களை இடரவும் செய்யும். கிறிஸ்டியன் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாவும் இருப்பான், அதே சமயத்துல ஒரு ஸ்டம்பிளிங் ஸ்டோனாவும் இருப்பான். ஸ்டெப்பிங் ஸ்டோன் எப்போ அவனை ஆவிக்குள்ள வளர்த்த, ஸ்டம்பிளிங் ஸ்டோன் எப்போ நம்முடைய பிஹேவியர்னாலேயே, நம்முடைய செல்ஃப் ரைச்சியஸ் ஆக்ட்ஸ்னாலேயே அந்த அவனுக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே பிடிக்காம போயிடும். அதுல இருக்கிற அந்த ஒரு கடினத்தை அவன் விரும்பாம போயிடுவான். ஸோ எஸ்பெஷலி இந்த யூத், இன்றைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நமக்கு அவங்கள டீல் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே போல இப்ப 5, 6, 7ல என்ன வாசிக்கிறோம்னா, ஒருவன் ஒரு நாளை மற்ற நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியா எண்ணுகிறான். அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இப்ப பர்த்டேஸ் எல்லாம் நம்ம நினைவு கூறுகிறோம். சம்டைம்ஸ் சின்ன பிள்ளைகளுக்கு செலிப்ரேட் கூட பண்றோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கூட செலிப்ரேட் பண்றோம். இப்ப நம்ம மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நம்ம நன்றி அறிதலோடு தேங்க் பண்ணுவோம், ஒரு நல்ல சாப்பாடு செய்வோம். some way we will express our joy. ஒரு சில குடும்பத்தார், ஒரு சில மக்கள் எப்படி, சர்ச் சபையார் எப்படின்னா, இந்த பர்த்டேஸ் எல்லாம் கொண்டாடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அந்த மாதிரி கொண்டாடினாலே தப்பு, நீங்க வீண் பண்றீங்க, அத நீங்க செலவு பண்றீங்க, ரொம்ப வீண் செய்யறீங்க அப்படின்னு அத சொல்லுவாங்க. அது தவறு, அந்த அப்ரோச் தான். நாம அந்த விசேஷமா நாம ஏன் நினைக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் நாம் நினைக்கிறோம். அதனாலதான் 6ஆம் வசனம் பாருங்க, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். அவங்களும் என்ன நினைக்கிறாங்க, நாம வீண் செலவு செய்யாம நம்ம கர்த்தருக்காய் செய்யணும், அதுவும் சரி. அதனால செய்யறவனும் தப்புன்னு நம்ம சொல்ல கூடாது. நீ செய்யல, ஓகே, பட் அவங்க செய்யறது அவங்களுடைய சுதந்திரம், அவங்களுடைய விருப்பம். அம்பானி அதானி கல்யாணம் மாதிரி பண்ணா நம்ம பேசலாம், நிச்சயமா எந்த பிலீவரும் அப்படி செய்ய மாட்டோம் இல்லையா? நாம நமக்குள்ள அளவுக்கு நாம எப்படி செய்யணுமோ அப்படி அந்த அளவுக்கு சந்தோஷமாய் செய்வோம், அதை நம்ம விசேஷித்துக் கொள்வோம். இப்ப இந்த நாட்களை விசேஷித்துக் கொள்கிறதுல இன்னொரு காரியம் என்னன்னா, இப்ப மாத பிறப்பு, இன்னும் இந்த லென்த் டேஸ், இப்படி சில காரியங்களை நம்ம
விசேஷமான நாட்களாய் அனுசரிக்கிறோம்ல, அது ஒரு சில சபையார் அனுசரிக்க மாட்டாங்க. அது அவசியம் இல்லைன்னு நினைப்பாங்க. அவங்க நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். ஆனா செய்யறவங்கள அது தப்புன்னு அவங்க சொல்லக்கூடாது. மாத பிறப்பு முதல் நாள்ல போய் ஆண்டவர் நீங்க எதுக்காக போறீங்க? ஆண்டவருடைய சன்னிதானத்துல இந்த மாதத்துக்காக ஜெபிச்சு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பக்கத்துல கோயில் இருக்கு, போறோம் வர்றோம். தப்பு இல்லையே. ஆனா அத தப்பா இன்னொருத்தர் சொல்ல கூடாது. அதே மாதிரி லென்த் டேஸ் நம்ம சபையில ஒரு 40 நாள் இருக்கு. கரெக்ட், அவங்க சொல்றது ரைட்டு. நாமுமே அதே தான் சொல்லுவோம். இந்த 40 நாளை மாத்திரம் விசேஷித்துக்காதீங்க. எல்லா நாளிலேயும் இதே ஒரு மனப்பான்மையோடு உங்களையே சீர்தூக்கி மனம் வருந்தி உபவாசித்து இருங்கன்னு சொல்றோம். பட் அட்லீஸ்ட் அந்த 40 டேஸ்ல சபையார் ஒரு தியாகம் செய்யறதுக்கும் கைப்பிடி அரிசி எடுத்து வைக்கிறதுக்கும் இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வழி வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது தவறுன்னு சொல்ல கூடாது. அதுதான் அங்க கர்த்தருக்கென்று அவன் விசேஷித்துக் கொள்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். இது ஒரு கம்பல்சரி பழக்கமா நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுப்போம். சாப்பிட்றதுக்கு முன்னால கட்டாயமா ஜெபிக்கணும், கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். சாப்பிட்ட பிறகும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டோம் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக அதற்காகவும் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். புசியாது இருக்கிறவனும் கர்த்தருக்கு என்று புசியாது இருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல. அதனால யாரையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? we should not condemn. அடுத்தது நம்ம எதை செய்தாலும் ஒரு கன்விக்ஷனோடு செய்யணும். பி கன்வின்ஸ்ட் இன் யோர் மைண்ட். எதுக்காக இதை செய்றீங்க, ஏன் இந்த செய்றீங்க? இப்ப கல்லறைக்கு போகிறது இதெல்லாம் ஒரு டிபேட்டபிள். இது ஆல் சோல்ஸ் டே அப்படின்னு சொல்றது அதெல்லாமே டிபேட்டபிள். ஆல் சோல்ஸ் டேன்னு அதை ஆல் சோல்ஸுக்காக ஜெபிக்கிறது சரியான்னு தெரியல. பட் குடும்பமாய் நம்முடைய வீட்டுல இறந்தவங்க அவங்க கல்லறைகளுக்கு சென்று அவர்கள் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவங்க விசுவாச பாதைகளை நம்ம மறுபடியும் ஒரு இது பண்ணி அவங்க இப்படி எல்லாம் அவங்க செய்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி நாம அதை செய்யறது தவறே கிடையாது. So whatever you do everything in the glory of God, for the glory of God. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படிதான் நம்ம எதையுமே செய்ய வேண்டும். இது சரியில்லை, அது ரைட்டு, யூனிவர்சலா அப்படி நம்ம சொல்லுவதற்கு கிடையாது, தப்பு. அது செய்யக்கூடாது. நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். நாம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால்தான் நாம சாப்பிட்டாலும் சரி, படுத்தாலும் சரி, பாடினாலும் சரி, படிச்சாலும் சரி, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நாம் அவருடைய மகிமைக்கென்று நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் அதனாலதான் அவர் நம்மை போலவே வாழ்ந்து நம்முடைய எல்லா ஸ்டேஜஸையும் அவரும் அறிந்து கொண்டிருக்கிறார், அவருக்கும் தெரியும். அதனால பவுல் ரொம்ப அழுத்தமா சொல்றது என்னன்னா, ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஹெர்மிட் மாதிரி அல்லது ஒரு என்ன சொல்றது சேஜ், ஒரு துறவி மாதிரி தனியா வாழவே முடியாது. அவர் எல்லாரோடைய கடவுள் நம்ம படைச்சதே இன்டர் டிபெண்டா தான் படைச்சிருக்காரு. நமக்குள்ள இந்த உறவுகளை வைத்திருக்கிறார். குடும்பம்ன்ற ஒரு உறவு, கடவுள்ங்கிற ஒரு உறவு, சபைங்கிற ஒரு உறவு, சமுதாயம்ங்கிற உறவு, நேபர்ஸ்ன்னு உறவு, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு உறவு, இப்படி நம்ம ஒருவருக்கொருவர் நாம என்ன செய்யணும்? சார்ந்து வாழத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அப்பதான் நம்ம அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். வேதத்தில ஒரு முக்கியமான ஒரு பியாட்டிடியூட்ஸ்ல முக்கியமா சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன? நாம் உலகத்திற்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும். இப்ப நமக்கும் உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லாம தனியா நான் மாத்திரம் பரிசுத்தமா
போறேன் வரேன், என் குடும்பம், நானும் என் சபை, நான் எந்த தப்பு செய்யல அப்படின்ற வாழ்கிறதுக்கு நம்ம அழைக்கவே இல்லை. நம்ம உலகத்துக்கு உப்பா இருக்கணும். உப்புனா என்ன? நாம கரைஞ்சு போகணும். சாக்ரிஃபைஸ். அப்பதான் அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? உலகத்துக்கு சுவையூட்ட முடியும். அப்ப அவங்களோட நம்ம பழகலைன்னா நமக்கு அந்த நம்மளுடைய உப்புத்தன்மையை காண்பிக்க முடியாது. நம்முடைய சுவையை அவர்களுக்கு காண்பிக்கவே முடியாது. அதே போலதான் வெளிச்சமா இருக்கிறோம். நம்முடைய நீதி, நம்முடைய நற்கிரியைகள் மனுஷர் மூலமா மனுஷர் கண்டு பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் அது பிரகாசிக்கணும். So whether we live or die, we are the Lord's, and all our lives are to be dedicated to God. So அதைத்தான் இங்க அவர் சொல்றாரு. No man is a island. யாருமே இங்க தனியா வாழ்ந்துட முடியாது. We are interdependent. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமா, அதாவது பிலீவர்ஸ்குள்ள, இங்க வாட் தே மீன் இஸ் பிட்வீன் த பிலீவர்ஸ், விசுவாசிகளுக்குள்ளாக நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. நல்லா நமக்கு ஞாபகப்படுத்திக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு, பிலீவர்ஸ்க்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அது இயேசு கிறிஸ்து செய்வார். கடைசியா ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அது வெள்ளை சிங்காசனம். அதுல பிதாவானவர் உட்கார்ந்து மற்றவர்களை நியாயம் தீர்ப்பார். சோ நாம இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நாம நிற்கும் போது அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பேரு பீமா ஜட்ஜ்மெண்ட். அதுல நம்ம செய்த பாவத்துக்கு அங்க கிடையாது. ஏன்னா நாம எல்லாரும் பாவத்துக்கு மரித்தவர்கள், ஆண்டவரால் மன்னிப்பு பெற்றவர்கள், பாவத்திலிருந்து கழுவப்பட்டவர்கள். சோ நமக்கு அங்க நியாயாசனத்துல என்ன தீர்ப்புனா, நாம வாழ்ந்திருக்கிற வாழ்க்கைக்கு, செய்திருக்கிற ஆண்டவருக்கான காரியங்களுக்கு குறித்த அதற்கான ரிவார்ட்ஸ், அவர் பொசிஷன் இன் த ஹெவன். என்னுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ அங்க ஒருவேளை பிளாட்ஸ் இருக்கலாம், 100 மாடி இருக்கலாம், இல்ல கிரவுண்ட் லெவல், அப்பர் லெவல், ஆர் this far from throne, near the throne, we do not know. எதுவுமே நமக்கு அதெல்லாம் கண்கள் காணாததை விசுவாசிக்கிற மக்கள் நாம். அதனால நமக்கு அதை பற்றி தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், இந்த நியாயாசனத்துல, இந்த நியாய தீர்ப்புல நமக்கு என்ன கொடுக்க போறாருன்னா ரிவார்ட்ஸ் தருவாரு. அது சொல்றாங்க கிரீடங்கள்ன்றாங்க. ஒருவேளை கிரீடங்களா இருக்கலாம். அதே மாதிரி நமக்கு நாம எந்த நிலையில இருப்போம் அப்படிங்கிறதையும் அது நிர்ணயிக்குங்கிறாங்க. the position in heaven. So where will we be? எங்கேயோ அந்த பரலோகத்துல எங்கேயோ ஆண்டவர் விட்டு தூரத்துல இருந்தா அங்க என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? பரலோகத்துக்கு போயிட்டோம், பரலோகத்துல ஆண்டவரை தரிசிக்க முடியாம தூரத்துல இருந்தா என்ன பிரயோஜனம்? அதை நிர்ணயிக்கிறது இங்க வாழ்கிற வாழ்க்கை. அதுதான் அந்த 10ஆம் வசனத்துக்கான ஒரு காரியம். அப்ப அதுல நம்ம யாரையும் அற்பமா நினைச்சோ இல்ல குற்றவாளியோ தீர்த்தோ இந்த பொசிஷனை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து விட கூடாது. நமக்கு இங்க பாவங்கிற பிரச்சனையே இல்லை. நம்ம பிரச்சனை இந்த இடத்துல என்னன்னா, நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அவர் ஆட்டிடியூட்ஸ், அவர் ஆக்ஷன்ஸ், அவர் அப்ரோச்சஸ், இதுதான் அங்க போய் நமக்கு பேசும். நம்ம எந்த விதத்துல பழகிறோம், எப்படி என்ன சிந்தையோடு இருக்கிறோம், என்ன மாதிரி நம் மற்றவர்களோடு உறவில் இருக்கிறோம், இதைத்தான் அங்கே நியாயாசனத்துல பார்ப்போம். ஸோ அதனாலதான் we have to live ரட்சிக்குதான் பட்டுட்டோமே, ஐ ஹாவ் இட்டர்னல் செக்யூரிட்டி, நான் நிச்சயமா பரலோகத்துக்கு போயிடுவேன், எனக்கு நிச்சயமா உண்டு அப்படின்னு வாழ்றது இல்ல. இங்க வாழ்ற வாழ்க்கைக்கான அங்க ரிவார்டு உண்டு. அதனாலதான் நம்ம இங்க என்ன செய்யணும், தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும். அதுக்காக தான் இத்தனை நிருபங்களிலும் இந்த அப்போஸ்தலர்கள் அதை குறித்து எழுதியிருக்கிறாங்க. 11ஆம் வசனத்துல வசிக்கிறோம்.
அதனால அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறார். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நாமே நமக்கு நம்மளுடைய அக்கௌண்ட் சொல்லணும். கேட்பார், என்ன செஞ்ச, என்னென்ன பண்ணிருக்க, இது எப்படி அது எப்படின்னு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டா ஒரு ஆக்ஷன்ஸா கேட்பாரு. அப்ப அதுக்கெல்லாம் நாம பதில் சொல்லணும். ஏழைகளுக்கு என்ன சேரிட்டி என்ன செஞ்ச, ஊழியம் என்ன செஞ்ச, சர்ச்சில் என்ன செஞ்ச, இப்படி கேட்பாரு. அப்ப ஒவ்வொன்றுக்கும் நம்ம பதில். அப்ப நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இன்வால்மெண்ட், நம்ம செய்கிற பணிகள் எல்லாம் கர்த்தருடைய கணக்குல இருக்கு. மறைவா நம்ம செய்யற ஜெபங்கள் பரலோகத்துல நிச்சயமா அது சுகந்த வாசனையா ஏறெடுக்கப்படும். வெளிப்படுத்தும் விசேஷத்துல பார்க்கிறோம். அந்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கணக்கு கர்த்தர் அதற்கான பதிலை கொடுக்கறது மாத்திரம் இல்ல, அதற்கான பலனை நமக்கு தருவார். சரியா? அதனால யாரும் நம்ம வருத்தப்பட வேண்டியது இல்லை. என்னால பண்ண முடியலையே, நான் ஓட முடியலையே, என்னால செய்ய, எவ்வளவு எதை நாம் செய்ய முடியுமோ அதை அவ்வளவு முழு மூச்சோடு உண்மையோடு செய்யணும். எவ்வளவு செய்யணுமோ செய்யணும். நம்ம லேசியா இருக்கவே கூடாது. எவ்வளவு செய்ய முடியுமோ செய்யணும். அது ஆண்டவர் அதற்கான பலனை அவர். சரி, மீமா சீட்டு கிறிஸ்டியன் ஒர்க்ஸ் வில் பி டெஸ்டட் பை ஃபயர். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அக்னியினாலே அது சோதிக்கப்படும். நாம செய்கிற ஊழியங்கள், நம்ம செய்கிற காரியங்கள், கிறிஸ்டியன் ஒர்க்ஸ், வாட் எவர் வி டூ ஃபார் த லார்ட், சாப்பிட்டாலும் என்னன்னாலும் இட் வில் பி டெஸ்டட் பை ஃபயர். அதுல எது புஷ்ன்னு வெந்து போயிடுச்சுன்னா தப்புவிக்கப்பட்ட கொல்லி போல அங்க அதான் பொசிஷன். இல்ல அதுல ப்ரெஷியஸா ஜுவல்ஸ் மாதிரி நாம மிளிர்ந்தோமானால் நமக்கு உன்னதமான இடங்கள் உண்டு. சோ வருஷ தொடக்கத்திலேயே இந்த வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். there is a purpose. இந்த வருஷம் இத்தனை நாள் எப்படி இருந்தாலும் இந்த வருஷத்துல இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காய் நிலைத்து நிற்கக்கூடிய ஊழியங்களை செய்ய நாம் ஆயத்தமாகும். ஜெபம், ஜெபிக்கிறது, ஊழியங்களை செய்யறது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறது, ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறது, நமக்கு அதுதான் ஒரு பெரிய கிருபையை தந்திருக்கிறார். எல்லாரும் போய் சொல்ல முடியாது, எல்லாரும் போய் முன்னால் நின்று பணி செய்ய முடியாது. ஆனா நம்ம இடத்துலயே நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கணும். இந்த ஜெபத்தை உண்மையா நம்ம செய்தோமானால் நிச்சயமாய் அவர் என்ன செய்வாரு, அதற்கான பலனை கர்த்தர் தருவார். So we will stand before God. We are accountable to God. அவருடைய ஜட்ஜ்மெண்ட் சீட்டுக்கு முன்னால நாம நிக்க வேண்டியவர்களா இருக்கோம். இப்படி இருக்க நாம் இனிமேல், அவரே சொல்றாரு பாருங்க, நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போம். நம்ம நிறைய சமயத்துல ஊழியக்காரர்களை கூட நம்ம பேசிடுறோம். இன்னும் நம்ம கூட சபையில இருக்கிறவங்க எல்லாம் கூட நம்ம பேசிடுறோம். நமக்கு தெரியாது அவங்க சூழ்நிலை என்ன, ஏன் அப்படி செஞ்சாங்க, அந்த காரியம் எதனால அவங்களுக்கு ஆச்சு, நமக்கு தெரியாது. நாம அவசரமா எதுவுமே பேசிட கூடாது. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நாம அவன் வளர முடியாதபடி அவனை நம்ம தடுக்கவும் கூடாது. நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பழக்கங்கள், நம்முடைய பேச்சுகள், அல்லது அவங்களோடு இருக்கிற ஐக்கியங்கள் அவர்களை வளர விடாதபடி செய்துவிடக்கூடாது. அதே போல அவங்கள இடறி போகிற மாதிரி செய்யக்கூடாது. இப்ப நம்ம ஒரு தப்பு செஞ்சோம்னா அதை பத்தி இவங்களே தப்பு செய்யறாங்க, இவங்களே இதெல்லாம் செய்யறாங்க, நம்ம ஏன் செய்யக்கூடாது, இவங்களே இதெல்லாம் சாப்பிட்டாங்க, விக்கிரகங்களுக்கு படைச்சது இவங்களே சாப்பிட்டாங்க, நமக்கு தெரியும் அது வெறும் கல்லு, நான் அதை நம்புறதே இல்லை, அதனால சாப்பிட்டா எனக்கு ஒண்ணும் பண்ணாதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அவனுடைய விசுவாசம் அது விக்கிரகத்துக்கு படைச்சது சாப்பிடக்கூடாதுன்னு அவன் முன்னால நாம் போய் சாப்பிட்டோம்னா அவனுக்கு இடரல் ஆகும். இதுதான் இடரல். தடுக்கல் நாம அவனை தடை செய்கிறது. ஏதாவது அவனுடைய
ஆவிக்குரிய முன்னேற்றத்துல நாம ஏதோ ஒரு விதத்துல தடை செய்யும். இதெல்லாம் பரவாயில்ல, இன்னைக்கு விட்டுரு, நாளைக்கு பண்ணு அப்படின்னு ஏதாவது நம்ம சொல்றோம்ல, அது தடுக்கணும். சோ அதுதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்ல என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளது என்று எண்ணிக்கொள்கிறவனவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதா இருக்கும். உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கிடவுது. நீ இது தப்புன்னு நினைச்சின்னா அது தப்பு, நீ ரைட்டுன்னு நினைச்சின்னா அது ரைட். இதுதான் கிறிஸ்டியன் லிபர்ட்டி. நமக்கு ஒரு ஜென்ரல் பிஹேவியர் உண்டு, ஜென்ரல் ரைட் அண்ட் ராங் உண்டு. பட் இந்த மாதிரி விக்கிரகத்தை சாப்பிடுறது சாப்பிடாததும் இந்த மாதிரி சில நமக்கு உள்ள ஒரு பிரச்சனைகள்ல, இஃப் யூ ஃபீல் இட் இஸ் ராங், டோன்ட் டூ. இஃப் யூ ஃபீல் இட் இஸ் ரைட், கேரி ஆன். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம். இப்போ இந்த இடத்துல ஒரு மிஷனரிய பற்றி இங்க நாம பார்க்கறோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் எல்லாம் வசனம் அப்படியே ஈஸியா இருக்கா, இதுல ஒரு முக்கியமான ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு யோசிச்சேன். அதனால இந்த டான் ரிச்சர்ட்சன்ங்கிற மிஷனரிய பற்றி நாம இங்க கூகுள்ல போனீங்கன்னா நல்லா அதை பற்றி அவரை பற்றி இருக்கு. நான் இங்க என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாரிடத்துலயும் எல்லாருடைய கல்ச்சர்லயுமே சுவிசேஷத்துக்கான ஒரு வித்து இருக்கு. அதை நாம் கண்டுபிடித்தால் நமக்கு அந்த ஊழியம் ரொம்ப சுலபம். இந்த அதுக்குதான் இதை சொல்ல வரேன். டான் ரிச்சர்ட்சன் வந்து நியூகினியில இருக்கிற சாவி பீப்புள், சாவி SA WY UY அப்படின்னு அப்படி ஒரு மக்கள், Y அல்லது I, இந்த மக்கள்கிட்ட ஊழியர் செய்ய போனார். இவர் வந்து கனடா, இஸ் அ கனடியன் மிஷனரி. அவரும் அவருடைய ஒய்ஃபுமா போனாங்க. ஒரு சின்ன குழந்தையும் எடுத்துட்டு போனாங்க. குழந்தை 7 மாசம் அந்த ஸ்டேஜ் எல்லாம் போயிருக்காங்க பாருங்க. கர்த்தர் அழைத்தார், ஆகவே அவங்க சென்றார்கள். அழைத்தபடி அவங்க சென்றார்கள். அதை நம்பி ட்ரஸ்ட் அண்ட் ஒபேன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த அதுல பாட்டுல கடைசி ஸ்டான்ஸால பாத்தீங்கன்னா, வேர் யூ கால் வி கோ, வாட் யூ சே வி டூ அப்படின்னு இருக்கும் அந்த பாட்டு. ஏன்னா வி ட்ரஸ்ட் அண்ட் ஒபே அந்த பாட்டு. அது மாதிரிதான் இவங்க அப்படி அந்த நம்பிக்கையில தான் சென்றார்கள். போய் அங்க அந்த அவங்க அந்த சாவிய மக்கள் எப்படின்னா மனிதனை சாப்பிடுகிற மக்கள். அந்த இடமே எப்படி இருக்கும்னா ஸ்வாம்பி ஏரியா, ஒரே சதுப்பு நிலம், தண்ணி எப்பவுமே தேங்கி நிற்கும். அங்க வெள்ளம் வந்துருச்சுன்னா, மழை வந்துருச்சுன்னா 2 அடிக்கு தண்ணி நிற்கும். அது அந்த மாதிரிதான் அந்த பகுதியே. இவங்க எல்லாம் நல்லா கனடால நல்ல சொகுசா இருந்தவங்க இப்ப அங்க போறாங்க. கை குழந்தையோடய போயிருக்காங்க. நிறைய கொள்ளை நோய்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்திருக்கும். இந்த ஊழியத்துல அவங்க கண்டுபிடிச்சது ஒண்ணு என்னன்னா, இந்த அந்த சாவி மக்கள் மனுஷரை சாப்பிடுறவங்க தானே, அவங்களுக்கு ஒரு குணம் உண்டு. இதுதான் நாம கண்டுபிடிக்கணும். ஒரு ஊழியத்துல மற்றவங்கள்ட்ட பேசுறப்போ அவங்களுக்கு என்ன, எதை தொட்டா அவங்கள ரீச் ஆக முடியும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது மாதிரி இவங்களுக்கு ஒரு குணம் உண்டு. என்னன்னா மக்களை ஏமாற்றுறது, ட்ரெச்சரி, காட்டி கொடுக்கிறது, பிட்ரேயல், இதுதான் அவங்களுக்கு வந்து தொழிலே. அப்படி செய்யறவங்க தான் ஹீரோ அவங்களுக்கு. இந்த டான் வந்து நல்ல பெயிண்டர், அழகா பெயிண்ட் பண்ணி இயேசு கிறிஸ்து அவருடைய லைஃப் எல்லாம் பெயிண்டிங்லயே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப டிசைபிள்ஸ் பத்தி எல்லாம் சொல்லும் போது ஜூடாஸ் காரியோட்டை சொன்ன உடனே அவங்க எல்லாம் ஒரே ஹுரேன்னு குதிக்கிறாங்க. ஏன்னா எங்களை மாதிரி எங்களோட ஹீரோ இவர் தான், ஜீசஸ் கிரைஸ்ட் இல்ல, ஜூடாஸ் தான். ஏன்னா அவங்க என்ன, அவங்களுடைய பழக்கம் காட்டி கொடுக்கறது, பிட்ரேயல், ட்ரெச்சரி, இதுதான் அவங்களுடைய வழக்கம். ஸோ தே வர் சோ ஹாப்பி. அப்போ இவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சா, ஐயோ நான் இவ்வளவு தூரம் சுவிசேஷத்தை சொல்ல போனா இப்படி ராங் இதுக்கு அவங்க போயிட்டாங்களே அப்படின்னுட்டு. அப்புறம் எந்த நேரம் சண்டை தான். இவங்க இப்போ 3 ட்ரைப்ஸ் இருக்கும், அந்த 3 ட்ரைப்ஸ்குள்ளேயும் சண்டை. அப்போ ஒரு நாள் இவர் வந்து வெளியே வந்து ஸ்டாப் திஸ் அப்படின்னு கத்துறாரு.
அப்போ அவங்க எல்லாம் அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு அதுல இருக்கிற ஒருத்தன் வந்து ஓடி வரான். சரி, இதை நிறுத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு, இவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அது என்ன, அவனுடைய குழந்தைய எனிமி கிட்ட கொடுத்துருவான். இந்த குழந்தைக்கு பேரு பீஸ் சைல்டு. பீஸ் சைல்டு, சரியா? இந்த குழந்தைய அந்த எனிமி கிட்ட கொடுத்துருவான். இவங்க வழக்கமே என்னன்னா, எனிமி இவங்க பிடிச்சா நல்லா கொழுக்க வச்சு வளர்த்துவாங்க. அதுக்கப்புறம் அவனை வெட்டி சாப்பிடுவாங்க. இப்ப இந்த குழந்தைய அங்க கொடுத்துருக்காங்க. குழந்தைய வளர்ற வரைக்கும் அந்த அவங்களுக்குள்ள சண்டை இல்லை, சண்டை போட மாட்டோம். அதான் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். குழந்தைய நீ வளர்த்துற வரைக்கும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், சண்டை போட மாட்டோம். அப்ப அந்த குழந்தைய அந்த எனிமி எவ்வளவு ஊட்டமா வளர்த்துவான் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை வரும். இதுதான் அவங்க வழக்கம். இந்த குழந்தைக்கு பேரு பீஸ் சைல்டு. இந்த பாயிண்ட் டான் ரிச்சர்ட்சன் பிடிச்சிட்டாரு. இப்படி ஒரு பீஸ் சைல்டா தான் ஜீசஸ் கிரைஸ்ட் உலகத்துக்கு வந்து நம்ம பாவத்துக்கு எல்லா சுவிசேஷத்தை சொல்ல, அந்த மக்கள் எல்லாரும் ஒரு பெரிய குரூப்பு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. துணிகள் உடுத்தி கொள்ள ஆரம்பிச்சாங்க, நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்க. நம்மளும் நிறைய ஞானத்தை கொடுத்துருக்குறாரு. சொல்லி கொடுத்து அதை கரெக்டா சேனலைஸ் பண்ணோன்னே நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா சபை கட்டுனாங்க, அவங்களே ஒரு சர்ச்சை கட்டுனாங்க, நல்லா ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவர் நல்லா அந்த மக்களை கொண்டு வந்தாரு. ரீசெண்டா தான் 2023 தான் 83வது வயதுல அவர் இறந்தார், டான் ரிச்சர்ட்சன். நமக்கு கண்டெம்பரரி பர்சன், நம்ம காலத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதன். ஏதோ அன்றைய மிஷனரி இல்ல, இன்று இருக்கிற மிஷனரி. அந்த நியூகினி பகுதியில அவங்க ஹெட் ஹண்டர்ஸ், தலை வெட்டி சாப்பிட்றவங்க, மாமிச பிரச்சனைகள், அவர்கள் மத்தியில இவ்வளவோ பெரிய மாற்றத்தை அவருடைய மனைவி, அந்த சின்ன குழந்தை இப்ப அவன் வளர்ந்து இப்ப நிறைய புக்ஸ் எழுதியிருக்கான். அவங்க அப்பாவுடைய வாழ்க்கையை பற்றி எல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. ஸோ இட் வாஸ் ரொம்ப அருமையான ஒரு இது என்ன நமக்கு இப்ப பார்க்கணும்னா, அவர் ஒரு ஸ்டேஜ்ல அப்படிதான், சரி இந்த மனுஷர்களுக்கு நான் வந்து சுவிசேஷம் சொல்லி முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ட்ரெச்சரி தான் லைஃபா இருக்கு. இவங்களுக்கு எங்க போய் நான் தியாகத்தை பேசுறது, அன்பை பற்றி பேசுறது, ஏமாற்றுறதும் பிட்ரேயலும் தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு ஒரு முடிவெடுக்க அன்றைக்கு அவர் தீர்மானிக்கிறாரு. சரி, நான் இங்க ஊழியம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை, நான் போறேன் அப்படின்னு முடிவு எடுக்கிற சமயத்துலதான் இந்த பீஸ் சைல்டு கான்செப்டை அவர் கண்டு கொண்டார். கர்த்தர் எல்லா இடத்துலயும் ஒரு வித்தை வச்சிருக்காரு. நாம கண்டுபிடிக்கணும். how to tap that key. the key is hidden. நாம தான் கண்டுபிடிக்கணும். இவர் கண்டுபிடிச்சாரு. இப்ப அந்த மக்களையும் கூட we should not condemn. இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி முடியாது அப்படின்னு நாம அவங்களையும் கூட நினைக்க கூடாது. ஏன்னா அதுக்கப்புறமான மாற்றத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மாற்றம், அவ்வளோ பெரிய மக்கள் அப்படி மாறிட்டாங்க. ஆல் இன் டர்னிங் பாயிண்ட் மாதிரி ஒரே ஸ்வீப்ல மாறிட்டாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு நாம இடரெல்லாம் இருந்திருப்போமா இல்லையா? அவர் தன்னை விட்டு கொடுத்ததுனால, அவர் கொஞ்சம் பொறுமையா இருந்ததுனால அந்த பெரிய அற்புதத்தை அவர் அங்க நிறைவேற்ற முடிஞ்சது. இப்ப நாமும் ஜாக்கிரதையாய் நம்மளுடைய காரியங்கள்ல நாம இருக்கணும். சரி, நமக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு. இந்த இந்த அதிகாரத்துல மொத்தமாவே ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், நத்திங் மச் டு டிஸ்கிரைப். எனிவே அடுத்த வாரம் இதை தொடங்கிட்டு அடுத்த அதிகாரத்துக்கு நம்ம செல்வோம். டைம் ஆயிடுச்சு. 14 வசனங்களை முடிச்சிருக்கோம். 15ஆம் வசனத்துல இருந்து ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உற்சாகமாய் நாங்க எல்லாருமா ஒன்று சேர்ந்து இந்த நாள்ல உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்தீர். உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. சொல்லப்பட்ட ஒவ்வொரு சாட்சிகளுக்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு அருமையானவராய், போதுமானவராய், பாதுகாக்கிறவராய். ஆண்டவரே, நாங்கள் அசந்திருந்த நேரத்திலும் கூட, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்காத வேளையிலும் கூட நீர் எங்களுக்காய் சுவாமி எவ்வளவு அழகா பாதுகாப்பா கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறீரே. உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க ஜான்சிக்கு அவ்வளோ பெரிய ஆபத்து ஏற்பட இருந்தது, அதை தடுத்தீர்.
ரீடாக்கு அவ்வளோ சுகவீனம் ஆண்டவரே, அவங்களுக்கு நீர் இவ்வளவு சுகத்தை கொடுத்துருக்கீங்க, சிகிச்சை பெற்றுக்கூட உதவி செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு கூட உற்சாகமா வந்திருக்காங்க. இதன் மத்தியில அவங்க ஆசீர்வதிங்க சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சாந்தினி சிஸ்டர் ஆண்டவரே, அவங்க ஊழியங்கள், அவங்களுடைய சபை காரியங்கள், இவைகளெல்லாம் நீ போதுமானவராய் போன வருஷத்துல இருந்தது போல இந்த வருஷத்துல புதிய திறந்த வாசல்களை கட்டளையிட்டு அவர்களுக்கும் ஆண்டவரே நீர் இன்னும் நிறைய வாய்ப்புகளை கொடுத்து அவர்கள் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களுடைய ஊழியங்களை செய்ய நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். அதற்கான சரீர சுகம் பலன் தாரும். தாப்பனே, விமலா சிஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களும் அவங்களுடைய பலவீனங்களின் மத்தியில சுவாமி ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல சிகிச்சை சுகத்துக்காக நன்றி. இப்பொழுதும் கூட உற்சாகமாய் சுவாமி ஆண்டவரே அவர்கள் எங்களோடு கூட வந்து கலந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். நாங்கள் 5 பேருமாய் ஆண்டவர் ஒவ்வொரு புதன்கிழமையும் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் இந்த வசனங்களை தியானிக்கிறதுக்கு எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எங்களை மறுபடியும் எங்களுடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஒரு விஷயம் கூட எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னியும். நாங்க அவசரப்பட்டு யாரையாவது ஜட்ஜ் பண்ணி இருந்தோம்னா, குற்றப்படுத்தி இருந்தோம்னா, அடிக்கடி வீட்டுல அந்த மாதிரி நாங்க செஞ்சிருவோம் சுவாமி. சம்டைம்ஸ் சர்வன்ட்ஸ் அப்படி நினைச்சிருவோம், சம்டைம்ஸ் மற்றவங்க நம்ம அப்படி யோசிச்சிருவோம் சுவாமி. இந்த மாதிரி நாங்க ஏதாவது இருக்குமானால் எங்க இடத்துல நீர் ஒரு விஷயம் கூட எங்களை மன்னித்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருக்கவும், எந்த விதத்திலும் எப்படி ஆகிலும் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாகவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு நீர் உதவி. எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். எங்கள் குடும்பங்கள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள், அவருடைய நல்ல சுகம் பலன் எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொடுங்க சுவாமி. நீர் வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். So thank you everyone. God bless you. Very happy. Thank you. Thank you. Continue. Let us continue to study together. God bless you. Thank you. Thank you.